ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலಪಟಿ ಕಮಲಕುಟಿ ಪುಸ್ತಕ ರುದ್ರಾಕ್ಷ ಶಸ್ತಹಸ್ತಪುಟಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಪಕ್ಷ್ಮಲಾಕ್ಷಿ ಕಲಿತ ವಿಪಂಚಿ ವಿಭಾಸಿ ವೈರಿಚಿ. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதே எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. 62 அபிராமி அந்தாதில நம்ம போன வாரம் பார்த்த பாடல் இல்லையா? 62. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. எங்க பார்த்தாலும் அபிராமப்பட்டருக்கு அவளுடைய கையில இருக்கக்கூடிய கரும்பும் மலரும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். எங்க எதை பார்த்தாலும் அப்படி தெரியுது அப்படின்னு சொன்ன அந்த பாடலோட போன வாரம் முடிச்சோம். 62. இன்னைக்கு சிந்தையதே அப்படின்னு முடிச்சதுனால தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் மாறும் தலைவி இவளாவது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. இங்க சமயங்களை பத்தி பேசுறார். ரிலீஜன்ஸ் எத்தனை சமயங்கள் இருக்கு அப்படின்னா, நாம பொதுவா எப்பவுமே சொல்றோம், என்ன தெய்வத்தை வழிபட்டாலும் அது கடைசியாக அந்த ஒரே பரம்பொருளைத்தான் போய் சேரப்போகுது அப்படின்னு. எல்லா தெய்வங்களை வழிபட்டாலும் அது கடைசியில கேசவனையே போய் சேரும் அப்படின்னு வைணவர்கள் சொல்லுவாங்க. சைவத்துல என்ன சொல்லுவாங்க? யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாக்கி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் அப்படின்னு சைவம்ல சொல்லுவாங்க. என்னென்ன எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் அங்க யார் வருவா? மாதொரு பாகன் தான் வருவார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சாக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? என்னவா இருந்தாலும் எல்லாமே அம்பிகை தான் சொல்லுவாங்க. நாம அம்பிகைன்னு சொன்னாலும் பெருமாள்னு சொன்னாலும் ஈஸ்வரன் சொன்னாலும் கடைசியா அந்த பரம்பொருள் ஒண்ணுதான். அந்த ஒரே பொருளுக்குத்தான் பல பெயர்கள். அதனால எந்த வழியில போனாலும் போய் சேர்றது அதே இடத்துக்கு தான். நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க, பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கி கங்கு கரை காணாத கடலே அப்படின்னு. பொங்கு பல சமயமெல்லாம் எங்க போகுது? கடைசியா ஒரே ஒரு இடத்துக்கு தான் ஆகுது. இப்போ இதுல இல்லாம இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சில பேர் புதுசா நானே ஒரு சமயத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இருக்கிற சமயங்கள் எல்லாம் பத்தாதுன்னு புதுசா சில சமயங்களை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சவங்களையும் கூட அது நியாயமாக அந்த பரம்பொருளை அடைகிறதா இருந்தா அதுல கூட அந்த பரம்பொருளுக்கு ஒன்றும் மறுப்பு இல்லையா, அதையும் ஏத்துப்பாராம். இருக்கக்கூடிய சமயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கி தெரிஞ்சு பண்ணாம அதுக்கு பதிலா திரும்ப புதுசா நானே இதெல்லாம் என்ன சமயம், நான் ஒண்ணு புதுசா உருவாக்குறேன், யாரும் சொல்லாத கருத்தை நான் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தங்க ஆரம்பிச்சா அதையும் கடவுள் ஏத்துப்பாராம். அந்த பரம்பொருள் அதையும் ஏத்துட்டு சரி அந்த வழியில வந்தாலும் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாராம். இங்க இந்த சமயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் வேதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய சமயங்களை நாம வைதிக சமயங்கள்னு சொல்றோம். வேதம் தான் பிரமாணம். வேதத்தை பிரமாணமாக வைத்திருக்கக்கூடிய சமயங்களை நாம வைதிக சமயங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி வைதிகமாக இருக்கக்கூடிய சமயங்கள் மொத்தம் 6 தான். அது நமக்கு தெரியும். கணபதியே முழுமுதற் கடவுள்னு சொல்லக்கூடிய காணாபத்தியம், முருகன் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லக்கூடிய கௌமாரம், சக்தியை போற்றக்கூடிய சாக்தம்,
சிவனை போற்றக்கூடிய சைவம், ஸ்ரீ மகாவிஷ்ணுவே முழுமுதற் கடவுள்னு சொல்ற வைணவம், சூரியனை முழுமுதற் கடவுளாக வைத்திருக்கக்கூடிய சௌரம். இந்த 6 மதங்களை ஷண்மதாச்சாரியாரான நம்மளுடைய பகவத் பாதால் இந்த 6 மதங்களை நிறுவி, நீங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த வழியில வாங்க, ஆனா கடைசியா இங்கதான் வந்து சேர போறீங்க அப்படிங்கிற கருத்தை இந்த 6 மதங்களை நிறுவி சொல்லிட்டு போனார். சோ இந்த சமயங்கள் தான் கிட்டத்தட்ட நம்ம சொன்னா வேதங்களை பேசிக்கா வச்சு அதை பிரமாணமா வச்சு வந்திருக்கிறதுனால அப்ரூவ்டு இருக்கக்கூடியது இந்த 6ன்னு தான் நாம எடுத்துக்கலாம். இந்த 6 சமயங்களின் வழியாக போறதுங்கிறது. இப்போ இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள்னு சொல்ற சக்தியை வழிபடக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, சாக்தர்கள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யார் முழுமுதற் கடவுள்? அவங்களுக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடியவள், எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவள் ஆதிபராசக்தி தான். அந்த பராசக்தி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நடத்தக்கூடியவள். அப்படி நடத்துறாள் அப்படின்னா, ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அந்த பராசக்திக்கு இந்த 6 மதங்களுமே சொந்தமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா, இப்ப சூரியனை தான் முழுமுதற் கடவுள், சூரிய நாராயணமூர்த்தி அப்படின்னு சூரியனையே வழிபடக்கூடிய சமயம் இருக்கு. அதுக்கு சௌரம்னு பேரு. அந்த சௌர சமயத்துக்கு அம்பிகையோட எப்படி சம்பந்தம் இருக்குன்னா, அவள் பானுமண்டல மத்தியஸ்தா. பானுமண்டலம்ங்கிறது சூரிய மண்டலம். எல்லா சூரியர்களுக்கும் நடுவுல அவள் இருந்துகிட்டு அந்த சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய சூரியர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவளாக அவள் இருக்கா. அப்போ பானுமண்டல மத்தியஸ்தான லலிதா சஹஸ்ரநாமத்துல அவளுக்கு ஒரு நாமம் இருக்கு. அப்போ ஒரு மதம் அவளோட கனெக்ட் ஆயிடுச்சு. அவள் தான் சூரியனுக்கே ஒளி கொடுக்கிறாள் அப்படின்னு. சிவனை பத்தி கேட்கவே வேண்டாம். சிவனும் அம்பிகையும் சேர்ந்த எவ்வளவோ சிவசக்தி ஐக்கிய ரூபிணிங்கிறது தான் அவளுடைய பெயரே. அப்போ சிவனும் அவளோட எப்படியா இருந்தாலும் இவங்க 2 பேரையும் நாம பிரிச்சு வழிபாடுங்கிறது பண்றதே கிடையாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சிவனை மட்டுமோ சக்தியை மட்டுமோ வழிபடுறது தவறு அப்படின்னு சொல்லி நீங்க எந்த கோவில்ல பாத்தீங்கன்னாலும் சிவன் இருந்தா சக்தியும் இருப்பா. சக்தியை விட்டுட்டு சிவனை வழிபடுற பழக்கம் கிடையாது. அப்படி ஒரு பழக்கமே நம்ம கிட்ட கிடையாது. எல்லா இடத்துலயும் இருப்பா. நடராஜ பெருமானாக இருந்தா கூட பக்கத்துல சிவகாம சுந்தரியாக நின்றுட்டு இருப்பா. எல்லா இடத்துலயும் சக்தி இருப்பா சைவத்துல. வைணவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாராயணின்னு இவளுக்கே பெயர் உண்டு, கோவிந்த ரூபிணி அப்படின்னு பெயர் உண்டு இல்லையா. எல்லா தசாவதாரங்கள் பூராத்தையும் பண்டாசுரவதத்தின் போது தன்னுடைய கைகள்ல இருந்து உருவாக்கினான், நக்கங்கள்ல இருந்து. அப்போ நாராயணனோடவும் சம்பந்தம் இருக்கு. இன்னமும் கேட்கவே வேண்டாம், கணபதியை உருவாக்கியவளே அவள். காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம். சோ கணேஸ்வரனோடையும் அவளுக்கு ஒரு சொந்தம் இருக்கு. மிச்சம் இருக்கிறது யாரு? முருகப்பெருமான், கௌமாரம். கௌமாரத்து சம்பந்தம் இருக்கான்னா குமார கணநாதாம்பா அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. அவள் தான் 6 முகங்களோடு அந்த 6 குழந்தைகள், 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்த குழந்தைகளை 6 பேரையும் ஒன்னாக்குனது யாரு? தேவிதான். தேவி அணைக்க போறப்போதான் அந்த 6 குழந்தைகளும் ஒன்னாகி 6 தலைகளோட ஒரு உருவமாக நின்னார் ஆறுமுகப்பெருமான். இங்க முருகப்பெருமானோட அப்போ 6 சமயங்களுக்குமே இவள் ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சைவத்துல பார்த்தோம்னா ஈஸ்வரனுடைய அருளே வடிவமானவள். திருவம்பாவையில பாத்தீங்கன்னா உன் கருணையும் நீயும் அப்படின்னு கூப்பிடுறப்பவே நீ வந்துட்டு வந்தா பதாது, யார் வரணும்? நீ வரணும், உன் கூட உன்னுடைய கருணையும் வரணும். அது எப்படி? நாம வந்தா நமக்கு கருணை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம வந்தா நம்ம கருணை கூட வரதானே செய்யும். அதை ஏன் தனியா சொல்லணும்? ஏன் தனியா சொல்றாருன்னா, இறைவனுடைய கருணைங்கிறது தேவி, இறைவனுடைய அனுகிரக ரூபம், அருள் ரூபம் தான் தேவி. அதனால அந்த இறைவன் சிவபெருமானுடைய அருளே வடிவமாக இருக்கக்கூடியவள் தேவியாக இருக்கா. அப்ப என்ன சொல்லணும்? வர்றப்போ உன்னுடைய அனுகிரகத்தையும் கொஞ்சம் கூட்டிட்டு வா, உன்னுடைய கருணை இருக்கே அதையும் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். அப்போ அந்த 6 சமயங்களுக்கும் இவளேதான் தலைவியாக இருக்கிறார். இப்ப இந்த 6 சமயங்களுக்கும் இவளே தலைவியா இருக்கா அப்படிங்கிறப்போ ஈஸ்வரனையும் தனக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டா. நிறைய நேரங்கள் இப்ப போன பாடல்ல கூட பார்த்தோம், கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்னு. இங்க ஈஸ்வரனையும் தன்னோட சேர்த்துட்டா. இது புரியாம இந்த 6 மதங்களும் வேறு வேறுன்னு நினைக்கிறவங்களாகட்டும், நான் வைணவத்துல இருக்கேன் சைவம் எனக்கு எதிரி அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும், நான் சைவத்துல இருக்கேன் வைணவர்கள் எனக்கு எதிரி, சாக்தத்துல இருந்தா சைவம் எதிரி
அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம்னா அவங்க எல்லாம் மூடர்களாகத்தான் இருக்காங்க. 6 மதங்களும் ஒரே இடத்துக்கு போகுது. ஆறுகள் எங்க இருந்து உற்பத்தி ஆகி எந்தெந்த தேசத்துல எல்லாம் பெருகி வந்தாலும் கடைசியாக அது போய் கலக்கக்கூடியது கடல்ல தான். அப்போ மார்க்கங்கள் வழிகள் வேணா வேற இருக்கலாமே தவிர போய் சேரக்கூடிய இடம்ங்கிறது ஒன்னாதான் இருக்கு. இப்போ இதையெல்லாம் சொல்லி யார்கிட்டயாவது விளக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கிறவங்களுக்கு விளக்கிடலாம். நான் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன், அதுதான் சரி அப்படின்னு நிக்கிறவங்களுக்கு என்னைக்குமே நம்ம எதையும் விளக்க முடியாது. அப்படி விளக்குறது ஒரு தேவையில்லாத வேலை செய்யற மாதிரி ஆகும். இப்ப நாம ஒரு ஒரு விஷயத்தை ஒருத்தங்களுக்கு விளக்கணும்னா நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைப்போம். அப்ப அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி ஒருத்தங்களை புரிய வைக்கிறது அப்படிங்கிறது யார்கிட்ட தெரிய முடியும்னா, சில விதமான மனிதர்கள் உண்டு. இப்ப 3 விதமான மனிதர்கள் உண்டு புரிஞ்சுக்கிறதுல அப்படின்னா, ஒருத்தங்க புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சு ஆகமங்கள் என்ன சொல்லியிருக்கு, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சில பேரு நம்மளுடைய அனுபவிச்சுதான் தெரிஞ்சுப்பாங்க, அனுபவப்பட்டா அதுல இருந்து தெரிஞ்சுப்பாங்க. சில பேர் சொன்னா கேட்டுப்பாங்க, யாராவது சொன்னா சரி அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஆனா இந்த 3மே இல்லாதவங்க இருக்காங்க. நீ சொல்றதையும் கேட்க மாட்டேன், நானாவும் தெரிஞ்சுக்க மாட்டேன், அனுபவத்திலையும் புரிஞ்சுக்க மாட்டேன், எத்தனை பட்டாலும் அறிவு வராதா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா, அவங்களாம் அனுபவப்பட்டாலும் அதுல இருந்து எதுவும் கத்துக்க மாட்டாங்க. அனுபவங்கள் வேற, அது பாட்டுக்கு அனுபவங்கள் திருப்பி பட்ட இடத்துலயே திருப்பி திருப்பி பட்டுட்டே இருக்கும். ஏன்னா அவங்க மாறவே மாட்டாங்க, மாறினாதானே மாற்றம் வரும். அப்படி வரவே வராதவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் நீங்க என்னதான் எக்ஸாம்பிள் சொல்லி தலைகீழ உருண்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படிப்பட்டவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் ஒரு கதை அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு புலிக்கும் நரிக்கும் சண்டை வந்த கதை. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு, என்ன சொல்லுது, புலி சாதாரணமா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், ஒரு யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி புல்லு பச்சையா இருக்கும்னு சொல்லுது. புல்லு பச்சையா இருக்கும்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிடணும், பேசாம யார்கிட்டயும் ஆர்குமெண்ட்டுக்கே போக கூடாது. ஆனா இல்ல ஐய பச்சையா இருக்காது, சிகப்பா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச ஒண்ணு, நமக்கு சந்தேகமே இல்லை, அப்ப அதை ஒருத்தர் மாத்தி பேசினா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கதை நமக்கு என்ன மாரல் சொல்லுது, என்ன நீதி சொல்லுது அப்படின்னா, அப்படி பேசுறவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேச்சை அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அது புத்திசாலிகள் செய்யறது. அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு பேசி நான் புரிய வைப்பேன் அப்படின்னா, அதாவது எந்த லாஜிக்குமே இல்லாம புல்ல சிகப்புன்னு சொல்றவங்க கிட்ட நீங்க என்ன எடுத்துக்காட்ட சொல்லி புரிய வைப்பீங்க அது பச்சையா இருக்குன்னு? ஏன் பச்சையா இருக்கிற ஒண்ணு ஒருத்தனுக்கு சிகப்பா தெரிய போகுது சொல்லுங்க? அவங்க இதை ஏத்துக்க தயாரா இல்ல. அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் பேசுறதுன்னா, கடைசியில காட்டுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கத்துக்கிட்ட போய் தீர்ப்பு கேட்டப்ப அது என்ன சொல்லுச்சு? புலிக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துச்சு. ஏன் புல்லு பச்சையா தானே இருக்கு, ஏன் ராஜா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா, நீ புல்லு பச்சையா இருக்குன்னு சொன்னதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, இத போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு பாரு அவன் கூட, அதுக்குதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொன்னான். அது மாதிரி ஒரு கல்லுல உளி வச்சா இறங்கும். நான் மரத்துல எதையாவது கொண்டு போய் வச்சு அதுல அடிச்சு அடிச்சு நான் அந்த கல்லுல இறக்குறேன் அப்படின்னு சொன்னா இறக்க முடியுமா? மரத்தை கல்லுக்குள்ள இறக்க முடியுமா? இறக்க முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. தேரும் படி. சரி, அவங்க தேரணும்னு நமக்கு ஆசை. அவங்க எப்படியாவது நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல வந்துட்டா பரவாயில்லன்னு நமக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசைக்காக அவங்க கிட்ட போய் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படியாக்கும் நீங்க என்ன பேசினாலும் அதுல ஒரு மறுப்பு பேசுவாங்க. இப்போ இறைவனை பத்தின விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாஸ்திகர்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது இவர் சொல்ற மாதிரிதான். முடியவே முடியாத காரியம். ஏன் முடியாத காரியம்னா, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்னுடைய புலன்களுக்கு காட்டுன்னு கேக்குறாங்க. புலன்களுக்கு அகப்படாதவன் இறைவன். நமக்கு ரைட் சைடு பிரெயின் உண்டு, லெஃப்ட் சைடு பிரெயின் உண்டு. ரைட் சைடு பிரெயின் நமக்கு இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கு. லெஃப்ட் சைடு பிரெயினுக்கு அதை ப்ராசஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. இந்த ப்ராசஸ் பண்றதுங்கிற இந்த லெஃப்ட் சைடு பிரெயினுக்கு நாம எதை பழக்கி இருக்கோம் காலங்காலமா அப்படின்னா,
இந்த புலன்கள் மூலமாக நாம பார்க்கக்கூடிய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை நமக்கு சொல்றதுக்கு தான் பழகியிருக்கோம். நான் இப்ப இதை எடுத்து காமிச்சா இது என்னன்னு கண்ணு பார்த்து பிரெயினுக்கு சொன்ன உடனே லெஃப்ட் சைட் பிரெயின் அதை பேனான்னு சொல்லும். எனக்கு இது மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள், புலன்கள் மூலமாக வர்ற விஷயங்களை ப்ராசஸ் பண்ண மட்டுமே பழகி இருக்கக்கூடிய என்னுடைய லெஃப்ட் பிரெயினை புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை பாரு அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா அதுக்கு பழக்கம் இல்லை, முடியாதுன்னு இல்லை, பார்க்க முடியும். புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உணரக்கூடிய சக்தி நம்மளுடைய மூளைக்கு உண்டு. அப்படி உணர்ந்தவர்கள் தான் ஞானிகளாக இருக்காங்க. ஆனா புலன்களுக்குள்ள இருக்கிறது தான் பழக்கம். எது பழக்கமானது தான் அது எப்பவும் செய்யும். பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யணும்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். ஒரு மெடிடேஷன் பண்ணி உட்கார்ந்து அதை பார்க்கறதுக்கு முயற்சிகள் பண்ணி பெரிய சாதனா எல்லாம் தொடர்ந்து பண்ணி அதன் மூலமாக அந்த லெஃப்ட் சைடு பிரெயினை பழக்கப்படுத்தினா அந்த பிரெயினுக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்க்க தெரியும். ஒரு சாதனா பண்ண தயாரா இருப்பாங்களா நாஸ்திகர்கள்? தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்க விதண்டாவாதம் தான் பேசுவாங்க. என்ன விதண்டா? எனக்கு காமி, நான் நம்புறேன். அப்படி நீங்க சாதனா பண்ணி நீங்க உங்களுடைய லெஃப்ட் பிரெயினை நல்லா எஜுகேட் பண்ணி அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி புலன்கள், இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் பார்க்கக்கூடிய திறன் அந்த மூளைக்கு வந்துச்சு, உங்க மூளைக்கு வந்துச்சுன்னாலும் நீங்க அந்த நாலேஜை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நாலேஜ நீங்க உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு, அந்த பிராக்டிஸ் நீங்க எனக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இதுக்கு அந்த ருச்சி எக்ஸாம்பிள் தான். எப்படி ஒரு இனிப்புன்னா இனிப்புங்கிறத எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? அவங்க வாயில போட்டு அவங்க உணரத்தான் முடியும். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? இந்த வழிமுறைகளை சொல்லி தரலாம். நீங்க இப்படி உட்கார்ந்து இந்த சாதனா பண்ணுங்க, இந்த மாதிரி ஜபம் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு இந்த அந்த அந்த பியாண்ட் சென்சஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்க்க உணர முடியக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். அப்படின்னா அந்த சக்தியை நாம கஷ்டப்பட்டு சாதனா பண்ணி தபஸ் இருந்து அதை கெயின் பண்ணிட்டு அதை தானமா கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடிய விஷயம் நீங்க எப்படி தானமா கொடுப்பீங்க? ருச்சின்னா என்னன்னா உங்க நாக்குக்கு என்ன தெரிஞ்சதோ அதுதான் ருச்சி. அப்ப அவங்கள வழிமுறைகளை தான் சொல்ல முடியும். அவங்க வழிமுறைகளை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு காட்டு, நான் ஜபம் பண்றேங்கிறாங்க. ஜபம் பண்ணாதான் பார்க்க முடியுங்கிற விஷயத்தை நீ காட்டு, ஜபம் பண்றேங்கிறாங்க. அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணா புலிக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி நமக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதத்தான் இந்த பாடல்ல சொல்றார். தேரும்படினா அவங்களும் தேரட்டும், அவங்களும் மேல வரட்டும், அவங்களும் இறை தரிசனத்தை பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக சில ஏதுவும் காட்டி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முன் செல் கதிக்கு கூறும் பொருள். நீ நல்ல கதியை அடையணும் அப்படின்னா அம்பிகையின் பாதங்களை பிடிச்சுக்கிறதே தான் ஒரே விஷயம் அப்படிங்கறத அவங்க கிட்ட போய் திருப்பி திருப்பி பல எக்ஸாம்பிள்ஸோட சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது குன்றில் கொட்டும் தறி குறிக்கும். பெரிய மலையில கொண்டு போய் ஒரு உடன் பீஸ வச்சுக்கிட்டு இந்த உடன் பீஸ நான் அடிச்சு உள்ள இறக்கி பாறையை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மரத்துண்டை வச்சுக்கிட்டு நான் பாறையை உடைச்சிடுவேன் இதாலேயே இடிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி மலைங்கிறது இறுகி பாறையா இருக்கு, அந்த பாறையை ஒரு 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 மரத்துண்டு எப்படி பெயர்க்க முடியும்? குன்றில் கொட்டும் தறி, ஒரு பெரிய குன்றில கொண்டு போய் ஒரு இந்த ஆப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல அதை வச்சு நான் அடிச்சு அடிச்சு அந்த குன்றை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றது எப்படி முடியும்? முடியாது இல்லையா? அது மாதிரிதான் அந்த இதுதான் பரம்பொருள், இந்த தேவியினுடைய பாதங்களை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு சிலருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து விவரிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது குன்றில் கொட்டும் தறி குறிக்கும். அதனால அவங்க கிட்ட பேச்ச வச்சுக்க வேண்டாம்னு சொல்றாரு. சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும். இப்ப நம்ம பார்த்தோம் எப்படி சமயம் ஆறுக்கும் அவள் தலைவியா இருக்கா. குமார கணநாதாம்பா முருகன் உள்ள வந்துட்டாரு. காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா விக்னேஸ்வரர் உள்ள வந்துட்டாரு. கோவிந்த ரூபிணி அவர் உள்ள வந்துட்டாரு, ஸ்ரீ மகாவிஷ்ணு. பானுமண்டல மத்தியஸ்தா சூரியன் வந்துட்டாரு. சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அவரும் வந்துட்டார் உள்ள. இந்த 5 பேரும் உள்ள இருக்காங்க, இவளுக்குள்ள இருக்காங்க. அப்போ 6 சமயங்களுக்கும் தலைவியாக பராசக்தி இருக்கா. சமயம் மாறும் தலைவி இவள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தும்
இல்ல இல்ல இதெல்லாம் கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு சமயம் இருக்கு, நான் அத போய் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீணர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட பராசக்தியை நிராகரிச்சுட்டு இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு அதை நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு வேறு மார்க்கத்துல செய்ய போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வீணர்கள் கிட்ட போய் நீங்க என்ன பேசினாலும் அது பிரயோஜனம் இல்ல. பெரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள இதுதான் ஒரே வழி தேர்றதுக்கு, இதுதான் முக்தியை அடையறதுக்கு போகக்கூடிய ஒரே பொருள், முக்தியை தரக்கூடிய ஒரே பொருள் தேவியினுடைய பாதங்கள் தான் அப்படின்னு அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. தேரும்படி யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, சமயம் மாறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும், 6 சமயங்களுக்கும் தலைவி இந்த பராசக்தி தான் அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தும் வேறும் சமயம் உண்டு, இல்ல இல்ல இதுக்கு மேல வேற ஏதோ இருக்கு. அப்ப முதல்ல இது தெரியுமா? இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். எனக்கு இதுவே தெரியாது, ஆனா இது கிடையாது, இதுக்கு மேல வேற ஒண்ணு இருக்கு, நான் அதை போய் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டாதானே அதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த ரிஷிகள் தானே இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இதெல்லாம் அப்படியே ஒரே ஸ்விஃப்ட்ல தள்ளி விட்டுட்டு நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன், வேறும் சமயம் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த வீணர்கள் கிட்ட தேரும்படி சில ஏதுவும் காட்டி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை தேத்தணுங்கிறதுக்காக முக்தி அடையறதுக்கு செல்லக்கூடிய வழி இதுதான் அப்படின்னு அவங்க கிட்ட போய் விளக்கிட்டு இருக்கிறது குன்றில் கொட்டும் தறி குறிக்கும். மலைய போய் நான் உடன் பீஸால பேத்து அப்படியே 2 உடைக்க போறேன் அப்படின்னு ட்ரை பண்றதுக்கு ஈக்குவல். எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும். யார்கிட்ட? சமயம் மாறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கு. இந்த முன்னாடி பின்னாடியா மாத்தி வச்சிருக்காரு. யாருக்கு சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறத கீழையும் என்ன சொல்லக்கூடாதுங்கிறத மேலையும் வச்சிருக்காரு. யாருக்கு சொல்லக்கூடாது? 6 சமயங்களுக்கும் தலைவி பராசக்தி தாங்கிறத தெரிஞ்சிருந்தும் வேறு சமயங்கள் இருக்கு அப்படின்னு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய வீணர்கள் கிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? அவங்க தேர்றதுக்காக பல விஷயங்களை எடுத்து கூறி அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க முக்தி அடைகிறதுக்கும் முன்னோக்கி செல்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் அப்படின்னு அவளை பத்தி பேசுறது அப்படிங்கிறது குன்றில் கொட்டும் தறி குறிக்கும். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும். சமயம் மாறும் தலைவி இவளாயிருப்பதறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. வீணர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு நிறைய, நான் சமீபமா ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒருத்தரை மீட் பண்ண வேண்டி வந்தது. அப்போ அவர் ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியா பேசினார். என்னமோ போங்க, என்ன இப்படி இருக்கு லைஃப், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்கேயாவது இதெல்லாம் விட்டுட்டு போயிடணும் போல இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் நீங்களே இப்படி பேசினா எப்படி அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, ஒரு இப்ப இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்காங்க அப்படிங்கிறதுனால என்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவரா இருந்தவர். அந்த கம்யூனிஸ்ட் தலைவரா ஒரு கட்சியோட இருந்தப்போ அந்த கட்சிக்குள்ள அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய சின்ன தலைவர்கள், பெரிய தலைவர்கள், இவங்களுக்குள்ள எல்லாம் பாலிடிக்ஸ் நிறைய இருந்திருக்கும். அதாவது எப்பவுமே இருக்கும். அது ஒரு இவங்க அவங்கள இழுத்து விடணும் கீழே நினைப்பாங்க, இவங்க அவங்கள ஏமாத்தணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அவரு அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல முடிச்சுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு ஆசிரமத்துல இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு கட்சியை நடத்தினப்போ எனக்கு இருந்த அதே பாலிடிக்ஸ் எல்லாம் இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் இருக்கு. அதாவது மக்கள் கிட்ட நாம அந்த திரிசதி இன்ட்ரோ செஷன்ல சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ஆன்மீக வழியில நீங்க வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சா முதல்ல மாற்றங்கள் நமக்குள்ள வரணும்.
டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியம். அப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுல நீங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை. ஆன்மீகத்துல நான் ஸ்தோத்திரம் படிக்கிறேன். ஏன்னா நான் கிளியரா சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்க தயாராக இல்லைன்னா உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். சும்மா கதை கேட்டோ ஸ்தோத்திரங்கள் பாராயணம் பண்ணியோ உங்களால லைஃப்ல ஒரு சின்ன மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாது. நீங்க உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இறைவனை நோக்கி நடந்தா மட்டும்தான் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். இத நான் சொல்லல, இது பிரமாணமாக வேதம் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்றேன். உங்களுடைய தினப்படி நிறைய வருமானம் வரணும், வசதியா இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், என்னவா இருந்தாலும் நீங்க கேட்கறதுனாலயோ, நீங்க ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்றதுனாலயோ, நீங்க ஜபம் பண்றதுனாலயோ, நீங்க போய் உருண்டு புரண்டு கோவில்ல திரியறதுனாலயோ இதுல ஒரு சின்ன மாற்றம் கூட வராது. ஆனா இது எதையும் கேட்காம உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இறைவனை நோக்கி நீங்க போகிற போது இதெல்லாம் கேட்காமலே நடக்கும். நீங்க மாறாத வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. உங்களுடைய வினை பயனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க மாற்றங்களை நான் ஏன் சொல்றேன்னா அவர் சொன்னத அது உண்மை. என்ன ஆன்மீக வழியில போறோம்னு வந்து அந்த ஆசிரமத்துல இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பாராயணங்களுக்கும் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு எல்லாம் இருந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கி அங்க இருக்கிறவங்க கூடயே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம்? ஆன்மீகம் எதை கொடுக்கணும்னா முதல்ல மிருதுவான பேச்ச கொடுக்கணும், அன்பான பேச்ச கொடுக்கணும். எல்லாரும் ஒண்ணு, இவங்களும் நாமளும் ஒண்ணுதானே அப்படிங்கிற, இவங்களை விட நான் எவ்வளவோ ஒஸ்தி அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துச்சுன்னா அந்த ஆன்மீகமே கிடையாது. நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே வரலன்னு அர்த்தம். இவங்களை விட நான் ஒஸ்தி, அவங்களை விட நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்து பிரயோஜனம் இல்லை. டைமை வேஸ்ட் பண்ணாம அதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். எந்த விதத்திலையும் நாம ஒரு சின்ன படி மேல இருந்தோம்னா கூட அது அவளுடைய அனுகிரகம். அதுல நாம சாதிச்சது எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு 10 பேர் வந்து சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல நான் என்ன பண்ணேன்? என்னோட முயற்சி என்ன? ஏதாவது கண்ணை நான் செஞ்சுக்கிட்டேனா? ஒரு முயற்சியும் இல்லை. எனக்கு அமைஞ்ச கண்ணு அது. இப்படித்தான் எல்லாமே. உங்களுக்கு ஒரு திறமை இருந்தாலும், உங்களுக்கு ஒரு பெருமை உங்களை தேடி வந்தாலும், நீங்க எதையோ சாதிச்சிட்டாலும் எதுவுமே உங்க முயற்சியால நடந்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ வெளியில போய் நிக்கிறீங்க, மழை துளி விழுந்துட்டு இருக்கு, உங்க மேல 10 துளி விழுந்தது, பக்கத்துல இருக்கிறவங்க மேல 4 துளி விழுந்தது. இதுல உங்களுக்கு என்ன பெருமை? எதேச்சையா விழுந்தது. உங்களுக்கு திறமை ஜாஸ்தியா இருக்கு, அப்ப 10 துளி விழுந்திருக்கு. திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவங்க மேல 7 துளி விழுந்திருக்கு. அப்ப என்ன அதுல உங்களுக்கு, நீங்க அவங்கள பார்த்து ஐயோ உன் மேல எல்லாம் பாரு 7 துளி தான், என் மேல 10 துளி விழுந்ததுன்னு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? எதேச்சையா தானா நடந்தது. ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக வாழ்க்கை, உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள், பாராயணம், இந்த பொருளை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையை மாத்தலைன்னா, உங்களுடைய நடவடிக்கைகளை மாத்தலைன்னா, மத்தவங்க கிட்ட நீங்க பிஹேவ் பண்ணக்கூடிய முறையை மாத்தல அப்படின்னா இதெல்லாம் வேஸ்ட். அதே பாலிடிக்ஸ எல்லா இடத்துலயும் குரூப்ல பண்ணிட்டு இருக்கிறத ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் வந்து பண்றதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய இவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு மேல ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவர் அவர் சொல்றாரு, ஆன்மீகம் மக்களை மாத்தவே மாட்டேங்குது. நான் வந்து கம்யூனிஸ்டா இருந்தப்போ அந்த கட்சியில நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரியான மக்களை நான் இந்த ஆசிரமத்திலையும் ஹேண்டில் பண்றேன். அப்ப இவங்க இங்க இருக்கிறவங்களுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம், இவங்க என்ன மாறிட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு. உண்மை. அது நிஜமாவே நான் பார்த்திருக்கேன். என்ன மாற்றணும்? எல்லாமே அவளால நடக்குது, நாம ஒண்ணும் இல்லைங்கிறப்போ என்ன பெருமை, என்ன பேச்சு, என்ன ஆணவம் எப்படி வரும்?
இங்க மாற்றங்கள் நமக்குள்ள ஆரம்பிக்கணும். டிரான்ஸ்பர்மேஷன் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க இந்த பக்கம் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பக்கம் போய் நீங்க பழையபடியே தான் நடந்துட்டு இருக்கீங்க. போறோம் மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது, யாரையாவது திட்டுறது, யார் மேலேயாவது வெறுப்பு வச்சுக்கிறது, இதெல்லாமும் இன்னமும் இருக்குன்னா இதுல டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டியதில்லை. இங்க வெறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஒண்ணு. நாம இங்க வந்திருக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்றதுக்கோ, ஒருத்தங்களை வெறுக்கிறதுக்கோ, ஒருத்தங்களை லவ் பண்றதுக்கோ, ஒருத்தங்களை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதுக்கோ, ஒருத்தங்களை கீழே போட்டு மிதிக்கிறதுக்கோ இல்ல. நாம வந்திருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ஏதாவது பண்ணி அவளுடைய பாதங்களை பிடிச்சுக்க முடியுமா அதை ட்ரை பண்றதுக்கு மட்டும்தான். அதை தவிர வேற என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்க அதை செஞ்சா மிச்சதெல்லாம் தானா நடக்கும். நீங்க எதுவும் அவகிட்ட கேட்க வேண்டியதில்லை. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியம். உள்முகமான மாற்றங்கள். நீங்க பரவாயில்ல, இப்போ மிருதுவா பேசுறீங்க, முன்னாடி மாதிரி மற்றவங்களை பற்றி குறைகள் பேசுறது, மற்றவங்க கிட்ட குறைகள் கண்ணிலேயே படுறது இல்ல, அப்படியெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அப்பதான் நீங்க இதுல பண்பட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பாடல்ல கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்ன கதை மாதிரியே தான் அபிராம பட்டருக்கு ஒரு பெரிய அனுபவம் அந்த ஊர்ல. என்ன அனுபவம்னா, சாக்தம் வந்து இங்க அவ்வளவாக பிரபலமாக இல்லாத ஒரு மதம் சவுத் இந்தியால. முன்னாடி காலத்துல இப்ப நிறைய வந்துடுச்சு. சவுத் இந்தியாலையும் பர்டிகுலரா தமிழகத்துல இல்ல, கேரளால எல்லாம் அந்த தாந்திரிக் வழிபாடெல்லாம் நிறைய இருந்துட்டு வந்தது, விடாம இருந்தது. அந்த சைட்ல நார்த்ல கொஞ்சம் இருந்தது, பெங்கால்ல எல்லாம் நிறைய இருந்தது, கல்கட்டால எல்லாம். அதுக்கப்புறம் கேரளால நல்ல இருந்தது. ஆனா வந்து நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் சைவம் தான், சைவமும் கௌமாரமும் தான் ரொம்ப சிறப்பா இருக்கிறது. முருகன் வழிபாடும் சிவ வழிபாடும் இங்க இருக்கிற அளவுக்கு சாக்தம் வந்து இங்க அவ்வளவா தமிழகத்துல இல்லாம இருந்தது. அந்த சமயத்துல தான் அபிராம பட்டர் எல்லாம் பிறந்தது. அபிராம பட்டருடைய காலத்துல எல்லாம் சாக்தம்ங்கிறது என்னன்னா, அந்த தாந்திரிக் வழிபாடுகள் இருக்குல்ல, வாமாச்சாரம்னு சொல்லுவோம். வாமாச்சாரம்னா அவங்க பலிகள் எல்லாம் கொடுப்பாங்க, அதுல செக்ஷுவாலிட்டி எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும். இது எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வாமாச்சாரம்ங்கிறது. நாம ஸ்ரீவித்யா உபாசனை எல்லாம் வந்து தட்சிணாச்சாரம். இந்த வாமாச்சாரத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய ஒரு பலிகள் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க கால்கட்டால எல்லாம் அவங்க எல்லாம் நிறைய வாமாச்சாரத்தை ஃபாலோ பண்றவங்க அங்க ஜாஸ்தி இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இங்க அதுக்கு பழக்கம் இல்லாத ரொம்ப காமான சைவத்துல கூட அங்க இருக்கிற காபாலிகர்கள் மாதிரி எல்லாம் இங்க கிடையாது. இங்க இருந்துட்டு இருக்கவங்க எல்லாமே ரொம்ப மென்மையான சிவ வழிபாடு இங்க இருந்துட்டு இருந்ததெல்லாம். அப்போ ஒருத்தர் சாக்த வழிபாடுக்குள்ள இருக்கார், அபிராமியே எல்லாம்னு சொல்றார், அவர் ஏதோ பூஜை பண்றார், குண்டலினி சக்தியை எழுப்புறார், தனியா கோவில்ல கண்ணு மூடி உட்கார்ந்துட்டு இருக்கார், ஏதோ பூஜைகள் பண்றார், ஸ்ரீசக்கர பூஜை பண்றார் அப்படின்லாம் சொல்றப்போ ஊருக்குள்ள அவருடைய தேஜஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அவருக்கு எதிரிகள் ஜாஸ்தியானாங்க அபிராமப்பட்டருக்கு. தேவி வழிபாடு தேவி வழிபாடு சீக்கிரமாக நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது, அதை நாம உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பலன்கள் அவருக்கு கிடைக்க கிடைக்க பாக்குறவங்களுக்கு, என்னடா நான் 4 வேளை குளிக்கிறேன், 3 வேளை பூஜை பண்றேன், எனக்கே கண்ணில் படாது சாமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கே வந்து கண்ணில் படல, உனக்கு எப்படா கிடைச்சது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப அவர் மேல ஒரு பொறாமை, ஒரு அவரை எப்படியாவது பிரச்சனை பண்ணி விடணுங்கிறது அதெல்லாம் இருந்தது. அதனால பொதுவா வெளியில பேர் பரப்புறப்ப அவர் வாமாச்சாரம் பண்றாரு, உள்ளுக்குள்ள பலி எல்லாம் கொடுக்குறாரு, அப்படி இப்படின்னு எல்லாம் அவரை பத்தி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு இந்த இவங்க கிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதினப்பவே நம்மள என்ன சொன்னாங்க பாரு அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்குதான் இந்த அடுத்த பாடல் சொல்றாரு. வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன். நான் என்னைக்கும் அம்மா அபிராமி, லலிதா பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய இது தெய்வங்கள்லயும் வந்து நாம எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, சத்வகுணங்கள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய தெய்வங்கள், ரஜோகுணங்கள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய தெய்வங்கள், தாமச குணங்கள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய தெய்வங்கள். இந்த தாமசிக் எனர்ஜிக்கு தான் வந்து நாம நிறைய பலி எல்லாம் கொடுக்கறது. ரஜோ தமஸ்க்கு தான் ஜாஸ்தி பலி. இந்த சாத்விகா இருக்கக்கூடிய தெய்வங்கள், இப்ப நீங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ அது துர்தேவத்தை, அதெல்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில தெய்வங்களுடைய போட்டோ வச்சுக்கிட்டாலே ஐயோ வேணாம், இதெல்லாம் வச்சுக்க கூடாது, இதெல்லாம் வந்து தமஸ், அதுதான் அவங்க துர்தேவத்தைன்னு சொல்றாங்க. தமஸ் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய தேவதைகள் இவங்களெல்லாம் நம்ம கோவில்ல தான் போய் பார்க்கணும், வீட்டுல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சத்துவகுணம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய லலிதை, அபிராமி, ஸ்ரீ மகாவிஷ்ணு இது மாதிரியான தெய்வ வழிபாடுகளை செய்யறது இந்த சைட்ல பழக்கம். அப்படி இருக்கிறப்போ பலி கவர் தெய்வங்கள், பலி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கு என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல போய் நமக்கு ஒரு சீக்கிரமா வேலை ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த பக்கமாவது லஞ்சம் கொடுத்தா வேலை ஆயிடும் அப்படின்னா இதை கொடுத்து அந்த வேலையை வாங்கிக்கிறோம்ல, அது மாதிரி அந்த பலி வாங்கக்கூடிய தெய்வங்கள் பலியை வாங்கிக்கிட்டு அதுல இருக்கிற எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அது மூலமா இவங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுத்துடும். அப்படியான தாமசிக் ஃபோர்ஸஸ் இருக்கு எனர்ஜி சென்டர்ஸ்ல, தாமசிக் எனர்ஜி சென்டர்ஸும் இருக்கு. அந்த மாதிரியான தெய்வங்கள் என்ன பண்ணும், பலியை வாங்கிட்டு நிறைய சக்தியை கொடுக்கும். அந்த சக்தியை வச்சுட்டு இவங்க இந்த ஆபிச்சார வேள்விகள் மற்றவங்களுக்கு எடுக்கிறது அது மாதிரி எல்லாம் செய்யலாம், அது மாதிரியும் செய்யலாம். ஆனா வாமாச்சாரம் கெட்டதுன்னு நான் சொல்லல, வாமாச்சாரம் மிக உயர்ந்தது. அந்த வாமாச்சாரத்தின் மூலம் இந்த தாந்திரிக் பிரயோகங்கள்னு வர்றப்போ அதுல தப்பான காரியங்கள் செய்யவும் முடியும். ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்திக்கு வித்தியாசமே கிடையாது, நல்ல செய்கள் கெட்ட செய்கைகள்னு அந்த சக்திக்கு வித்தியாசம் கிடையாது. அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன கேட்கிறோமோ அதை செய்யும். அப்போ அந்த சக்திகளை தன்வசப்படுத்தி வச்சுக்கிட்டு சில கெட்ட காரியங்களை செய்ய வைக்க முடியும். அந்த மாதிரி செய்யக்கூடிய அப்படிங்கிறது தான் இவருக்கு வந்த பேர் அபிராமப்பட்டருக்கு. அதனால சொல்றாரு, அப்படி பலி வாங்கக்கூடிய தெய்வங்கள் பின்னாடி போய் அவங்களுக்கெல்லாம் நான் அன்பு செஞ்சுக்கிட்டு இல்லை, அப்படி செய்யவும் மாட்டேன். எனக்கு அபிராமி மட்டும்தான், எங்க பார்த்தாலும் அவள் தான் தெரியறான்னு இப்பதான் சொன்னாரு. அப்போ எங்க பார்த்தாலும் அவளே தெரியறப்போ நான் எப்படி பலி வாங்கக்கூடிய அந்த தாமசிக் தெய்வங்கள் பின்னாடி நான் எப்ப போனேன், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அபிராமி கிட்ட சொல்றாரு. இவங்க எல்லாம் பேசுறாங்க, இவங்கள பத்தி நான் கவலைப்படல, உனக்கு சொல்றேன், உன்னை விட்டு நான் வேற என்னத்தை பார்த்திருக்கேன் அப்படின்னு அவளுக்கு சொல்றாரு. வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன், அவங்க கிட்ட நான் அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்கல, உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், உன் மேலதான் அன்பு வச்சிருக்கேன். அதாவது நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தேவி மேல அன்பு வச்சா அதுக்கு பக்தின்னு பேரு. இறைமூர்த்தங்கன் மேல நாம வைக்கக்கூடிய அன்பு பக்தியாக மாறுது. அன்பு எங்க இருந்து, அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப ரிஷிகளும் முனிவர்களும் இங்க வாழ்ந்துட்டு போனவங்களும் அவ்வளவு அறிவாளிகள். உங்களுக்கு முதல்ல அன்பு ஏற்படணும்னா எப்படி இருக்கணும், கிருஷ்ணரை யாராவது கிருஷ்ணர் வேஷம் போட்டாலே அவங்க மேல அன்பு வந்துடுது. உண்டா இல்லையா சொல்லுங்க? ஒரு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஒரு மயிர்பீலி வச்சுக்கிட்டு அழகா நகையெல்லாம் போட்டு ஒரு சின்ன கிரீட்டம் வச்சுக்கிட்டு ஒரு குட்டி பையனுக்கு அலங்காரம் பண்ணி பாருங்க, அவன் மேல அப்படி ஒரு ஆசை வந்துடும். அப்போ அந்த ஆசை என்ன எதுக்காக ஏற்படுது, அந்த கவர்ச்சி. அது அந்த கவர்ச்சி எதுக்காக அப்படின்னா அவங்களை நோக்கி உங்களை இழுக்கிறதுக்கு. கிருஷ்ணருக்கு அதுதான் கிருஷ்ணருடைய கவர்ச்சி என்ன, அவர் எங்க கிருஷ்ணரை பார்த்தாலும் பிடிக்கும், அவருடைய லீலைகளை எப்ப கேட்டாலும் பிடிக்கும், என்ன செஞ்சாலும் பிடிக்கும். என்டிஆர் எல்லாம் எப்படி கொண்டாடினாங்க, ஏன் கொண்டாடினாங்க, அவரை பார்த்தாலே கிருஷ்ணரை பாக்குற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய சினிமால கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டாரு, அதனால அவங்களுக்கு அந்த அவர் தான் ராமரா அவர் தான் கிருஷ்ணராங்கிற மாதிரி இருக்கு திருப்பி பார்த்தாலே. நீங்க அந்த அவர் கிருஷ்ணரா அந்த மகாபாரதம் சம்பந்தமான சினிமாக்கள், கர்ணன் சம்பந்தமான சினிமாக்கள் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி சினிமால எல்லாம் பாருங்க, என்னமோ நமக்கு அவர் ஏதாவது பேசிட்டாருன்னா சந்தோஷமாயிடும், கிருஷ்ணர் பேசிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அவர் வாயில இருந்து வார்த்தை வந்துட்டா நமக்கு ஏதோ அப்படியே ஐயோ பண்ணிட்டாரு பாருன்னு இருக்கும், அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி அட்ராக்ஷன் அதுதான் முதல்ல பண்றாங்க. அதுக்குத்தான் முருகன் அதே மாதிரிதான். நீங்க இப்போ இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு முருகனுடைய இமேஜஸ் பாத்தீங்கன்னா நல்ல கொழுக்கு முழுக்குன்னு அழகா ஒரு குழந்தை கையில ஒரு வேல் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தா ஓ முருகன் அப்படித்தான் இருந்திருப்பாரோ அப்படின்னு நமக்கே தோணிடுது. அந்த மாதிரி ஒரு அழகு, அந்த அழகு நம்மள முருகனை நோக்கி இழுக்குது. இது ஆரம்ப கட்டம். அந்த அன்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பு பின்னாடி அப்படியே முதிர்ந்து பக்தியாக மாறுது. இங்க அவரு உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், உன் மேல இல்லையா நான் அன்பு வச்சேன், நான் ஏன் பலிகவர் தெய்வங்கள் கிட்ட போறேன், உன்கிட்ட அன்பு வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல போய் நான் அன்பு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வரப்போகுது, ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமும் நீ உன்கிட்ட தான் இருக்கு. நான் போய் எதையாவது கொடுத்து எதையாவது வாங்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா எனக்கு, நான் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை நடத்திக்கணும் அப்படின்னு இருக்கான்னா எனக்கு அப்படி எதுவும் இல்லை. அதனால நான் எதையும் கொடுத்து எதையும் வாங்க வேண்டியதில்லை. வீணே பலிகவர் தெய்வங்கள் பின் சென்று மிக்க அன்பு பூனேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன். உனக்கு அன்பு பூண்டு கொண்டா என்ன நடக்கும்,
இப்போ நீங்க பொதுவாக புதுசா கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட ஒரு ஆரம்பத்துல ஒரு 3 மாசம், 6 மாசத்துக்குள்ள நீங்க போய் பேச்சு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் புருஷன பத்தியே தான் பேசும். அம்மா உலகத்துல எல்லாருக்கும் தாம்மா புருஷன் இருக்காங்க. உனக்கு மட்டும் இல்ல அப்படின்னு நாமளே பேசலாம் சொல்லலாமான்னு தோணிடும். அந்த அளவுக்கு என் வீட்டுக்காரு, என் வீட்டுக்காரு, என் வீட்டுக்காரு, என் வீட்டுக்காரு அவரா என்னமோ ஒரு பெருமை. அதுக்கு என்னமோ ஒரு அதிசயமா அதையே தான் திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கும். ஏன் அப்படி பேசணும்னா, அன்பு மிகுந்து போறப்போ, நீங்க என்ன சொன்னாலும் அத கொண்டு போய் அவங்க வீட்டுக்காரரோட கனெக்ட் பண்ணிடும். நீங்க என்ன டாபிக் பேசினாலும், அவரும் அதுதான்க்கா சொன்னாரு. ஆமாங்க்கா, அவர் கூட அப்படிதான்க்கா சொல்லுவாரு. அப்படின்னு எங்க பேசினாலும் கொண்டு வந்து, எப்படியாவது கணவர் கூட முடிச்சு கொண்டு வந்து போட்டுடும். அந்த கணவன் மேல இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான அன்பு, அந்த அந்த பொங்கி இருக்கு. அது இன்னும் ஒரு ஸ்டெபிலைஸ் கூட ஆகல. அதனால அந்த ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த அன்பு அப்படி என்ன பேசினாலும் அவரு 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 அவருன்னு அப்படி வந்துடும். அப்படி அப்படி இருக்குன்னா அப்போ தேவி மேல அபிராமப்பட்டருக்கு இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? நின் புகழ்ச்சி அன்றி பேணேன், உன்னோட பேச்சை தவிர வேற எதையும் நான் பேச மாட்டேன். ஒரு கணவன் மேல வந்த அன்புக்கு ஒரு 6 மாசத்துக்கு அந்த பொண்ணு பேசி அழுத்து அப்புறம் பேசாதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா அந்த ஆரம்பத்துல வந்தது. ஆனா அபிராமப்பட்டருக்கு தேவி மேல இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிறது அது ஒரு இடைவிடாத அன்பு. அதனால அவர் எப்ப பார்த்தாலும் தேவிய பத்தியே தான் பேசுவாராம். தேவியினுடைய புகழ், அவளுடைய சரித்திரம், அவளுடைய கதைகள், அந்த புகழ்ச்சியை தவிர வேற எதுவும் பேச மாட்டாராம். பாக்குறதுன்னா திருமேனி பிரகாசமன்றி காணேன். எங்க பார்த்தாலும் அந்த பிரகாசமான தேவியினுடைய திருமேனியே தான் தெரியுதாம். ஏன்னா ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த டியூப் லைட் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சின்ன குழந்தையில டியூப் லைட்டை பார்த்துட்டு கண்ணை மூடணும்னா உள்ள டியூப் லைட் தெரியும். நம்ம அதெல்லாம் இந்த விளையாடுறப்ப அதை செஞ்சிருப்போம். நீங்க நீங்க பளிச்சுன்னு என்ன எரிஞ்சாலும் அதை பார்த்துட்டு கண்ணை மூடினீங்கன்னா அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா லைட் தெரியும் உள்ள. அந்த மாதிரி அவர் ஒரு தடவை பார்த்துட்டாரு. ஒரு தடவை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலுமே அவளே தான் தெரியுறா அவருக்கு. நின் மேனி பிரகாசம், திருமேனி பிரகாசம் அன்றி காணேன். அதை தவிர வேற எதுவும் கண்ணில் பட மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் அபிராமி இப்படித்தான் இருந்தா இல்ல அப்படின்னு இருக்கு. எந்த கோவில்ல எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அந்த தெய்வத்துக்குள்ள நீங்க இப்போ செக் பண்ணி பாருங்க. அபிராமி பத்தி நம்ம இப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பாளை பார்த்தா பெருமாள் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஏன்னா சங்கு சக்கரம் அபய வரதாஸ்தம் கிட்டத்தட்ட நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருப்பாரோ தேவி அப்படியேதான் இருப்பா. நிறைய கோவில்கள்ல ரொம்ப கம்மியான கோவில்கள்ல தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய திருக்கோலம் இருக்கும், பத்மாசன கோலங்கள் அதெல்லாம் ரொம்ப கம்மி. முக்கால் வாசி சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய எந்த அம்பாளையும் பாருங்க நின்றுட்டு இருப்பா, சங்கு சக்கரம் அபயவரத ஹஸ்தம். புடவை கட்டியிருக்கா, கிட்ட போய் ஏன் அபிராமியே பாருங்க, அபிராமியே தூரத்துல இருந்து பார்த்தா மகாவிஷ்ணு மாதிரிதான் இருப்பா. சங்கு சக்கரம் அபயவரத ஹஸ்தம். நம்ம கிட்டக்க போய் பார்த்தா அவளுடைய ஸ்தனபாரங்கள், புடவை கட்டி இருக்கிறது, அந்த மடிசார அதெல்லாம் பார்த்துட்டு தான் இது பெண் தெய்வம் அப்படின்னு நினைக்க வேண்டி வரும். இது என்ன ஆகும், பெருமாளாவே எப்பவும் பெருமாளே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எங்க பார்த்தாலும் பெருமாள் ஜாடையே தெரியும். நம்ம தேவியே பத்தி எப்பவும் பேசிட்டு இருந்தா எங்க பார்த்தாலுமே தேவியே தான் தெரியும். இது அம்பாள் தான், இதுவும் அம்பாள் தான், இதுவும் அம்பாள் தான். இதே மாதிரிதான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஜாடை மட்டும் இருக்காது, அண்ணன் தங்கச்சியில அப்படிதான் ஜாடை இருக்கும் அப்படின்னு இருக்கும். பெருமாள் கோயிலுக்குள்ள போனா அப்படிதான் தோணும், அவங்க தங்கச்சி ஜாடையா தான் இருக்காரு பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒண்ணு, நம்ம அந்த ஒண்ணுங்கிறதான் நம்ம அண்ணன் தங்கன்னு சொல்றோம். சோ நாராயணன் நாராயணி பேதம் கிடையாது. சோ இவருக்கு ஒரு தடவை அப்படி கண்ணுக்குள்ள தரிசனம் கொடுத்துட்டா, ஒரு மின்னல் மாதிரி வந்து அந்த பிரகாசம் தான் கண்ணை திறந்து எங்க பார்த்தாலும் தெரியுது. திருமேனி பிரகாசம் அன்றி காணேன். எங்க பார்த்தா இரு நிலமும், இங்க இருக்கக்கூடிய பூமி, 4 திசைகள், ஆகாசம், கீழே குனிஞ்சு பார்த்தாலும் அவதான் தெரியுறா, மேல பார்த்தாலும் அவளா தெரியுதா, 4 திசைகள்லயும் அவர் தான் தெரியுறா. அதுதான் சொல்றாரு, நிலமும் திசை 4ம் ககனமும் ஆகாசத்திலையும். எந்த பக்கம் மேல பார்த்தா கீழே பார்த்தா சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் நின் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன். அதை தவிர வேற எதுவும் பார்க்கல. அப்போ மனம் வாக்கு காயம் 3ம் ஒன்றுபட்டு தேவியினுடைய வழிபாட்டுல நிக்குது அப்படிங்கறத தான் சொல்றாரு. மனசுல அன்பு பூண்டு கொண்டேன்,
வாக்குல புகழ்ச்சி அன்றி வேற எதுவும் பேச மாட்டேன். உடம்புல கண்ணை திறந்தா உன்னுடைய பிரகாசம் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேன். மனம், வாக்கு, காயம், மூணு உடம்பால பாக்குறதுங்கிறது உடம்பால தான் நடக்கிறது. அது கண்ணால தான் நடக்குது, கண்ணு தானே பாக்குது. சோ எங்க பார்த்தாலும் 4 திசைகள்ல எங்க பார்த்தாலும் இது. அப்ப மனசுலயும் அவள் தான், காயம் வாக்குலையும் அவள் தான், உடம்பால செய்யக்கூடிய காரியங்களையும் அவள் தான் தெரியுறான். சோ எல்லா பக்கமும் தேவியாகவே எனக்கு தெரியறப்போ நான் எதையோ கொடுத்து எதையோ வாங்குறதுக்காக பலி கற்கக்கூடிய தெய்வங்கள் மூலமா நான் வாமாச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு என்னை பத்தி சொல்றாங்களே, நான் யார போய் பார்ப்பேன் உன்னை தவிர அப்படின்னு சொல்றார். வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி அன்றி பேணேன், ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன், இரு நிலமும் திசை 4 ககனமுமே. இந்த பூமி, ஆகாசம், இந்த 4 திசைகள் எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு உன்னை தவிர இன்னொன்னு தெரியல. இந்த ஸ்ரீவித்யா உபாசனையினுடைய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்த அந்த சுவாசினி பூஜை, பாலா பூஜை ரெண்டுமே. சுவாசினி பூஜையில எந்த பெண்களையானாலும் உட்கார வச்சு அவளையே அம்பிகையாக நினைச்சு அவளுக்கு பாத பூஜைகள் பண்ணி நமஸ்காரம் பண்றது. அதே போல பாலா பூஜையில பெண் குழந்தைகள், குட்டி பிள்ளைகள் யாரை பார்த்தாலும் சாட்சாத் அந்த பாலா மகா திரிபுர சுந்தரியாகவே பாக்குறது. நீங்க குட்டியான பெண் குழந்தைகள் எல்லாருமே பாலா திரிபுர சுந்தரிங்கிறத மனசுல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அனுகிரகம் எப்படி பண்றா அப்படிங்கறது நீங்க பார்க்கலாம். நீங்க மனசுருகு போய் அம்பாளுடைய சன்னதியில நின்னு ஒரு 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 ஸ்லோகமோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா ஒரு குட்டி பொண்ணு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும். எங்கேயாவது ஒரு குட்டி குழந்தை வந்து உங்களை பார்த்துட்டு போச்சுன்னா அது அம்பாளுடைய அனுகிரகம். எப்படியோ அது எதனாலயோ நம்மளை காமிச்சு ஏதாவது பேசும், இல்ல நம்ம கிட்ட வரேன்னு சொல்லும், இல்ல நமக்கு குறுக்க நடந்து போகும், ஏதோ ஒரு விதமாக நம்மள அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போகும். அந்த பாலா மட்டும் அவ்வளோ ஈஸியா ரொம்ப எளிமையா நமக்கு டக்குன்னு தரிசனம் கொடுத்துருவா. அதே மாதிரி பெண்கள்னா நாம சுவாசினி பூஜைக்கெல்லாம் நாம பண்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சுவாசினி பூஜைக்கு கூப்பிடணும்னாலே அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படி பார்க்க கூடாது. நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்க, நெருக்கமானவங்க, சொந்தக்காரங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறது, நாம தான் எப்படியும் ஒரு புடவை வச்சு கொடுக்க போறோம், அது நம்ம அக்காக்கே போகட்டுமே அப்படின்னு நினைக்கிறது, இது மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க ரொம்ப நாம அவங்கள மதிக்க மாட்டோம் அப்படின்னு நாம சிலது வச்சிருக்கோம்ல, அவங்களத்தான் கண்டிப்பாக சுவாசினி அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அவங்களுக்கு கொடுத்து அவங்க காலில் விழுந்து எழுந்தா அதுதான் நமக்கு நாம அந்த பக்குவத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். அதை விட்டுட்டு நான் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்டஸ்ல தான் நான் சுவாசினி பூஜைக்கு கூப்பிடுவேன் அப்படின்னா அதுல உங்க பெருமையை வேணா தம்பட்டம் அடிச்சுக்கலாமே தவிர அதுல பக்தி வந்து உண்மையா எங்க வரணும்? எல்லா இடத்துலயும் சுவாசினி பூஜையே எதுக்காக? அம்பாளே இந்த பெண்ணினுடைய வடிவில பாக்குறது. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அம்பாளை லைவா பார்க்க முடியாது. லைவா பார்க்க அந்த 6 மதங்கள்லயே கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரியன் மட்டும்தான். சூரியனை தவிர அதனாலதான் அவர் பிரத்யட்சமான தெய்வம்னு சொல்றது. கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே தெய்வம் சூரியன் மட்டும்தான். சூரியனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நாம இப்படி இந்த ஊனக்கண்களால, இந்த மாம்ச நேத்திரங்களால பார்க்க முடியாது. மிச்ச எந்த தெய்வங்களும் காட்சி கொடுக்கும், கண்ணு மூடி இருக்கிறப்ப காட்சி கொடுக்கும், கண்ணு முன்னாடி வந்து நிக்காது. ஆனா கண்ணு முன்னாடி தேவியை பார்க்கணும்னா ஒரு பெண்ல பார்க்க முடியும். சுவாசினி பூஜையில ஒரு பெண்ணை உட்கார வச்சுட்டு அவளேதான் லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு பார்க்க முடியும். அவளுக்கு பாத பூஜைகள் பண்ண முடியும். ஏன்னா அவளுக்குள்ள சக்தி இருக்கா. எப்படி நமக்குள்ள இருக்காளோ அதே மாதிரி எல்லா பெண்களுக்குள்ளயும் சக்தி இருக்கா. அப்போ தாராளமா அந்த பூஜையை பண்றப்போ தேவியை நேரடியாக பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். அப்படி பாக்குற இடத்துல எல்லாம் சக்தியை பாக்குறதுக்கு நமக்கு புரிஞ்சிடுச்சு, தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை விட வேற என்ன இருக்கு? அப்படித்தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் திருமேனி பிரகாசம். பேச்சுன்னு வாயை திறந்தாலே தேவியினுடைய பெருமை. கண்ணை திறந்து பார்த்தா மேல கீழே சுத்தி எல்லா பக்கமும் ஒரே சக்தி மயம்தான். எல்லாருக்குள்ளேயும் அவருக்கு தேவி தான் தெரியறா. பக்தி பெருகிறதுக்கு இந்த பாடல் பாடணும்.
வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி அன்றி பேணேன், ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன், இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே. அடுத்தது நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தலைப்பு. என்ன விஷயம் அது அப்படின்னா, நமக்கு ஏன் இந்த போன பாடலுடைய தொடர்ச்சியாகத்தான் சொல்றேன். நமக்கு ஏன் ஒவ்வொருத்தங்களையும் பாக்குறப்போ அவங்களுக்குள்ள சக்தி தெரிய மாட்டேங்குது? அவருக்கு தெரிஞ்சது இல்ல. இப்ப எந்த பெண்ணை பார்த்தாலும் சக்தியா தெரிஞ்சது இல்ல. சாக்ஷாத் அந்த ஹயகிரீவரே லோபாமுத்ராவை உட்கார வச்சு சுவாசினி பூஜை பண்ணாருல்ல. ஆனா நமக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஏன் சக்தி தெரிய மாட்டேங்கிறா? ஏன் ஒருத்தங்களை பார்த்தா பிடிச்சிருக்கு, ஒருத்தங்க நம்ம கட்சி, ஒருத்தங்க எதிர்கட்சி, அவங்கள பிடிச்சிருக்கு, இவங்களை பிடிக்கல. இந்த டுவாலிட்டிஸ்லாம் நமக்கு ஏன் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஏன் இல்லை அப்படின்னா, திருமந்திரத்துல தான் அதுக்கு அழகா பதில் சொல்லியிருக்காங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இப்போ ஒரு யானை பொம்மை இருக்கு, நானும் போறேன், நான் ஒரு குட்டி குழந்தைய கூட்டிட்டு போறேன். அந்த யானையை கொண்டு இப்படி காமிச்சு, பாரு யானை உனக்கு கடிக்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பயப்படும். அதை யானையாவே தான் நினைக்கும். அது கயிறுல கயிறு கட்டி நடத்தி கூட்டிட்டு போகும். அதுக்கு சாப்பிடும்னு நினைச்சு அதுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்கும். ஆனா நான் அதை யானைன்னு நினைப்பேனா? நான் கடையில போன உடனே இந்த யானை எவ்வளவு விலைங்க அப்படின்னு நான் கேட்டு அந்த யானை வாங்கிட்டு போகவா நானு அப்படின்னு கேட்பேன். இது என்ன சாப்பிடுங்க அப்படின்னு நான் கேட்பேன். நான் கடைக்காரன்ட்ட இந்த யானைக்கு என்னங்க சாப்பாடு கொடுக்கணும் வீட்டுக்கு கொண்டு போனா அப்படின்னு கேட்பேன். கேட்க மாட்டேன். நான் என்ன கேட்பேன், இது என்ன உட்ல பண்ணிருக்கு, டீக்கா, ரோஸ்வுட்டா, மெட்டல் தான், இது என்ன மெட்டல்ல பண்ணிருக்கு? ஏன் எனக்கு ஏன் மெட்டல் தெரியுது, ஏன் குழந்தைக்கு அதுல யானை தெரியுது? குழந்தை அதுல யானைய பாக்குது, அதனால மெட்டலோ உடனா அது என்ன மெட்டீரியல்ங்கிறது மறைஞ்சு போச்சு. மரத்தை மறைத்தது மாமத யானை. யானை தான் தெரியுது, அதுக்கு மரம் மறைஞ்சு போச்சு. மரத்தில் மறைந்தது மாமத யானை. எனக்கு மரம் தான் தெரியுது, யானை தெரியல. அப்போ யானையை பார்க்கணும்னா அந்த குழந்தையோட மனசு மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் இங்க முன்னாடி இருந்து நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரம்பொருளை மறைக்குதுன்னு சொல்றாரு திருமூலர். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். அந்த பூதங்கள்னா இந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியுது, ஏன்னா புலன்களால உணரப்படக்கூடியது பூதங்கள் தான், பஞ்சபூதங்கள் தான். தண்ணி தெரியும், காத்து தெரியும், வெளி தெரியும், நெருப்பு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ இந்த பஞ்சபூதங்களை ஐடென்டிஃபை பண்ண மட்டும்தான் நம்ம லெஃப்ட் பிரெயினுக்கு தெரியுது. அப்போ இந்த பூதங்கள்ல அந்த பரம்பொருள் மறைஞ்சு போச்சு. நம்ம லெஃப்ட் பிரெயினை எஜுகேட் பண்ணோம்னா, இதெல்லாம் தாண்டி பாரு அப்படிங்கறத பழக்கணும்னா, அப்போ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பரம்பொருள் தெரியும், இந்த பஞ்சபூதங்கள் மறைஞ்சிடும். அதை எப்படி பண்றதுன்னா, அதுதான் சாதனா. நம்மளுடைய மூளையை நாம எஜுகேட் பண்றோம், இதை தாண்டின விஷயங்களை பாரு அப்படின்னு. புலன்கள்ல பார்க்கக்கூடிய, இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு தேவி இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நவதுர்கா சாதனால. இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ, நீங்க கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ நீங்க பார்த்த உருவம் உங்க கண்ணால பார்க்கப்பட்டதா? இல்ல. கண்ணால பார்க்கணும்னா முன்னாடி மெட்டீரியலா இருக்கணும், பிசிக்கலா இருக்கணும். பிசிக்கலா இருந்தாதான் கண்ணால பார்க்க முடியும். ஆனா நீங்க பாத்தீங்க ஒரு தெய்வத்தை, உங்களுக்கு பழக்கப்பட்ட தெய்வத்தை பாருங்கன்னு சொன்னப்ப நீங்க பாத்தீங்க. அது புலன்களுக்கு அப்பாற்பட்டது தானே. ஆனா மனசால அதை பாத்தீங்க. அதுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு விஷயம் இருக்கு. அப்போ புலன்கள் இல்லாம ஒரு விஷயத்த உங்களால பார்க்க முடியுது, மனசுல கற்பனை பண்ண முடியுது அப்படின்னா,
இதுக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு உங்களுடைய மூளையை ட்ரெயின் பண்ண முடியுமா? முடியாதா? அப்ப இந்த பூதங்கள் மறைஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரம்பொருள் தெரிவானா மாட்டானா? தாராளமாக தெரிவான். அப்ப நமக்கும் அந்த நிலை வரும். சரி, இப்ப நம்ம கதை சொல்லலாம். ஐயோ, டைம் ஆயிடுச்சா? ஆமா, நான் இன்னைக்கு 3 ஸ்லோகம் நினைச்சேன். முருகன் இன்னைக்கு பிறக்க மாட்டார் போல இருக்கே. இந்த 25வது ஸ்லோகம் வந்து முருகனுடைய அவதாரத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். நம்ம அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.